Hi, I am Surain. This is just introduction video. In this video, website development structure பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Website developmentல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது front end development பத்தி தான். So இந்த front end development டீச் பண்றதுக்கு என்ன மாதிரி தகுதி விதிகள் எனக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, முதலாவதா நான் சொல்ல போனா நான் ஒரு யூடியூபர், ASO SEO services and digital marketing, front end development, 4+ years in IT development, 2 technologies. ஸோ இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி கண்டென்ட்டை போட போகிறோம்னா HTML5, அதே போல் CSS3, JavaScript, Bootstrap, Media Query, Responsive Design, Website Development and Website Design. ஸோ இந்த HTML5 என்றது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வெப்சைட்டுக்கு பேசிக் தளமாக இருக்கிறது இந்த HTML என்ற ஒரு மொக்காப் லாங்குவேஜாக தான் இருக்குது. அதே போல் CSS என்றது இந்த HTML யூஸ் பண்ணி உள்ளுக்கு நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை டிசைன் பண்ணக்கூடியதாக இந்த CSS அமையும். நம்ம யூஸ் பண்ணின கண்டென்ட் அதே போல் டிசைன் பண்ணப்பட்ட இந்த சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் சில ஒன் கிளிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கிளிக் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் நமக்கு ஈஸியாக ஆக்குறதுக்கு இந்த பூட்ஸ்ட்ராப் என்ற ஒரு பேக்கேஜ் நமக்கு யூஸ் ஆகுது. அந்த பூட்ஸ்ட்ராப், இந்த ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS இது சம்பந்தமாக தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மீடியா குவாரி, அதே போல் ரெஸ்பான்சிவ் டிசைன், வெப்சைட் டிசைன், இது மூணும் ஒரு தியரியை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட். இந்த வெப் டெவலப்மெண்ட் என்ற ஒரு பாட்டை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இந்த வெப் டெவலப்மெண்ட் ரெண்டு பாட்டை பிரியுது. ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், செகண்ட் ஒன் பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்றது நம்ம ஒரு வெப்சைட்டை கோடிங்கை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி அதை ஒரு டிசைன் ஃபீல்டாகவே நம்ம காட்டிக்கொள்றது தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கு HTML, CSS, JavaScript இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் நமக்கு தேவைப்படும். பேக்எண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்றது சர்வர் சைட் டெவலப்மெண்ட் சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டிசைனை யூஸ் பண்ணி அதில் சில PHP போன்ற சில கோடிங்களை எழுதி தான் இந்த பேக்எண்ட் டெவலப்மெண்ட் என்றதுக்குள்ள நம்ம வரோம். இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நாலேஜ் கட்டாயம் தேவை. இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக்எண்ட் டெவலப்மெண்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் full stack development என்ற ஒன்று கொடுக்குது. ஸோ front end development பற்றி பார்த்தோம்னா is the development of those elements of a website that the customer sees and interact with the directory. அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு வெப்சைட்டை பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய டிசைன், அதே போல் பட்டன்ஸ், அனைத்து டிசைன்ஸ், லுக்ஸ், அதே போல் இமேஜஸ் எல்லாம் இந்த front end development யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எண்ட் பண்ணுறோம். ஸோ இது front end development வரும். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். HTML என்று சொல்றது ஒரு மக்காப் லாங்குவேஜ், standard markup language used to create web pages. It is written in the form of HTML elements consisting of text enclosing and angle brackets. இந்த HTML என்கிறது சில பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு அமைஞ்சிருக்கும். இது ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுல பேசிக் மொக்காப் லாங்குவேஜாக இந்த HTML இருக்கும். இது HTML ஃபுல் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த HTML என்றது கட்டாயம் அவர் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த HTML என்றதுக்கு ஒரு டெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால், நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரை வெப்சைட் டெவலப்மெண்ட் என்று நேம் கொடுத்துக்கிறேன். இது அந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை ரீநேம் பண்ணுறேன் index.html. இதுதான் நம்ம HTML ஃபைல். இதில் லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் HTML என்று முடிஞ்சிருக்கு. இது நான் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சீட் எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ப்ராக்கெட்ஸை கொடுக்குறேன். ஸோ இங்கே தான் நம்ம HTML சில டெக்குகளை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் HTML லாங்குவேஜ். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இருக்கும். இது பேசிக் ஸ்ட்ரக்சர். இது நான் இது ரிமூவ் பண்ணுறேன், டாப் டைப், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. மெட்டா டெக்னு தேவையில்லை. டைட்டில் டாக்குமெண்ட் என்று இருக்குது. நான் வெப்சைட் கிரியேட்டர்ஸ் தமிழ் என்று கொடுத்துக்கிறேன். இதுதான் பேசிக்கான ஒரு HTML ஃபைலில் ஒரு டைப் பண்ணி சொல்லலாம்.
இந்த பாடி என்றதுக்குள்ளே தான் நம்ம என்ன மாதிரி கண்டென்ட்டுகளை நம்ம உட் பண்ணுவோம். ஆனால் இதுக்குள்ளே நான் எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல. இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இங்கே கொடுத்த வெப்சைட் கிரியேட்டர்ஸ் தமிழ் என்ற டைட்டில் வெப்சைட்டில் இந்த மாதிரி டைட்டில் எட் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் HTML ஃபைலில் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அடுத்து பார்க்க போனால் CSS. அதுக்கு சொல்லியிருக்காங்க, இஸ் a style sheet language used for describing the look and formatting of a document written in a markup language. அதாவது இந்த CSS என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால், நம்ம யூஸ் பண்ணப்பட்ட HTML ஃபைலை டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு H1 டெக்ல ஒரு டைட்டில் உண்டு அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்த மாட்டோம், அதில் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதில் அனிமேஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம CSS யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த CSSன்றது யூஸ் ஆகுது. இந்த CSS ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா நான் அதே ஃபோல்டருக்கு வரேன். ஸோ நம்ம CSSக்கு தனி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நான் அதே மாதிரி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ரீநேம் பண்ணி style.cssன்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் CSS ஃபைல். இங்கே நான் ஸ்டார் margin 0, padding 0, font family, இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதே வெப்சைட்டை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணினா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ HTML ஃபைலுக்கு வரேன். இந்த ஹெட் டேக்குள்ளே நான் லிங்க் டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ style.css ஏன்னா நம்ம இந்த style.css என்ற ஃபைலுக்குள்ளே தான் இதோட ஸ்டைலை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் வந்து yellow கலர் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் CSS ஃபைல் வந்து ஒர்க் ஆகும். HTML ஃபைலில் இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் CSS யூஸ் பண்ணி இதில் நம்ம டிசைன் பண்ணுறோம். இதே நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா யூசஸ், அதாவது இந்த HTML CSS JavaScript நம்ம யூஸ் பண்ணி என்ன மாதிரி நமக்கு யூஸ் ஆகும்னா, முதலாவது வெப்சைட் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். அதாவது வெப்சைட்டை டிசைன் பண்ணி, அதாவது HTML யூஸ் பண்ணி கண்டென்ட்டை உள்ளுக்கு இட்டு அதை CSS வச்சு டிசைன் பண்ணி JavaScript யூஸ் பண்ணி அதை சில ஒன் கிளிக் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி சில வெப்சைட் டிசைனை யூஸ் பண்ணுவோம். அந்த வெப்சைட் டிசைனை சில நேரங்களில் எப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி எப்போ டிசைன் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த HTML CSS டிசைன்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதே போல் வெப் ஆஃப் டிவைசஸ், அதாவது ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு ஃபோன் கம்பெனி மாறும். சில ஃபோன் ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் சாம்சங் A2 யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில டிவைசஸ் இருக்குது. என்ன மாதிரி சைஸஸ்ன்றத இந்த வெப் ஆஃப் டிவைசஸ் என்று சொல்லுது. அதே போல் வெப்சைட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுது. செமெண்டிக் வெப்னு சொல்கிறது இதில் சைட் மேப் சம்மந்தப்பட்டது வருது. இதில் என்ன மாதிரி சில கண்டென்ட்டுகள் உள்ளடக்கப்படணும் என்றதெல்லாம் இந்த செமெண்டிக் வெப்பில் வரும். XML டெக்னாலஜி என்று சொல்கிறது HTMLக்கு முந்தி அநேகமாக யூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து பேசிக்காக HTML இதில் இருக்கும். ஆனால் XML விட HTML கொஞ்சம் பவர்ஃபுல். பட் HTML பற்றி நம்ம தெரிஞ்சோம்னா XML பற்றி சில நாலேஜ்களை பற்றி நம்ம தெரிஞ்சு விடலாம். அது வெப் ஆஃப் சர்வீசஸ். வெப் ஆஃப் சர்வீசஸ் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி என்ன மாதிரி சர்வீசஸை யூஸ் பண்ண சில நம்ம பார்க்கலாம். டிக்கெட் புக் பண்ணுறோம், இந்த மாதிரி சில விஷயங்களை வெப்சைட்டில் நடக்குது. இந்த மாதிரி சர்வீசஸ்களை வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ப்ரௌசர் ஆத்தென்டிக் டூல், அதாவது இந்த வெப்சைட்டுகளை ஹோஸ்ட் பண்ணுறது, அதே போல் டொமைன் நேம் ஹோஸ்டிங், இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த ஆத்தென்டிக் டூலில் வரும். இதில் பிக்ஸ், வேர்ட்பிரஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் சம்மந்தமாக இந்த ப்ரௌசர் ஆத்தென்டிக் டூல்னு சொல்கிறது நமக்கு காட்டி கொடுக்கும்.
இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன முக்கியமான HTML5 அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது HTML அப்டேட் வெர்ஷன். ஸோ நம்ம இதில் HTML5 அதேபடி CSS3 அதாவது CSS அப்டேட் வெர்ஷன். அடுத்து மல்டி டிவைஸ் சப்போர்ட் அதாவது இந்த HTML CSS யூஸ் பண்ணி பல டிவைசஸ்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அனைத்து டிவைசஸில் ஸ்க்ரீன் சைஸையும் பொறுத்து அதில் ரெஸ்பான்சிவ் டிசைனை மாற்றுறது. ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமென்று நான் பிறகு காட்டுறேன். அதே போல் டிவைஸ் டிபெண்டன்ட் ஸ்டைல்ஸ் ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஏற்ற மாதிரி சிலாக்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டருக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வருமென்றதை டிவைஸ் டிபெண்டன்ட் ஸ்டைல்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும். அடுத்து குரோம் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அதாவது குரோமில் சில வெப்சைட் டெவலப்பிங்கு சில டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ்கள் பற்றி நம்ம இதில் ஜஸ்ட் இன்ட்ரோவாக பார்ப்போம். சில வெப்சைட் டிசைனிங்கில் பார்த்தோம்னா இந்த மாதிரி டிசைன்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி சில டிசைன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஃபுல் சைட் டிசைன் சொல்லுவாங்க. சில லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணுவாங்க, சில பேர் ஃபுல் சைட்டு டேட்டா பேஸோடு க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் டேட்டா பேஸ் சிஸ்டம் எல்லாம் அவ்வளோவா வராது, டிசைன் ஃபீல்டு வரும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நம்ம யூஸ் செய்யலாம். இதுக்கும் சில டிசைன் இது வந்து HTML CSS யூஸ் பண்ணி செஞ்ச டிசைன். இதில் மெப்னா போட்டிருக்காங்க, இதில் டைட்டில் பட்டன் டிசைன் 3 கொலமாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த HTML CSS வெப்சைட்டை பூட்ஸ்ட்ராப் என்றதை யூஸ் பண்ணி என்ற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இதை நம்ம ஒர்க்கை ஈஸியாக நம்ம பண்ணலாம். இப்போ ரெஸ்பான்சிவ் டிவைசஸ் லோகோவில் இது நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், இன்ஸ்பெக்ட். இதுதான் குரோம் டெவலப்பர் டூல்ஸ்ன்னு சொல்கிறது. இதில் நமக்கு கன்சோல், சோர்சஸ், எலிமெண்ட்ஸ் இப்படி நிறைய நமக்கு இது தந்திட்டாங்க. இதில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த Galaxy S5ன்னு சொல்கிறது சில ரெஸ்பான்சிவ் டிவைசஸ் ஃபோன் மோட்டோ G4, Galaxy S5, Pixel 2, iPhone 6, 7, 8, 8 Plus, iPhone X இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் நமக்கு இருக்குது. அதே போல் ஜூமின் 100% இப்படி ஒவ்வொரு சைஸுக்கும் நமக்கு ஸ்க்ரீன் சைஸஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கா இல்லையான்றதை ஒவ்வொரு ஃபோனுக்கு நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம எழுதின கண்டென்ட்டுக்குரிய சோர்ஸ் கோட் இதில் நம்ம யூஸ் பண்ணி கண்டுகொள்ளலாம். கன்சோல்னு சொல்கிறது இது ஜாவா ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ணுறது. x is equals to 5. So you can see 5 ன்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்பர் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை இன்னொரு வழியில் நம்ம ரெஸ்பான்சிவாக பார்க்கலாம். லைக் திஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீனை கூட்டி குறைச்சி பார்க்கலாம். இது ரியல் வெப்சைட்டை பார்க்கணுமெண்டா நான் காட்டுறேன். இந்த வெப்சைட்டை நான் வந்து ரெஸ்பான்சிவ் வியூக்கு மாற்றி பார்க்குறேன். ஸோ iPhone Xல இந்த மாதிரி லுக்ஸை கொடுக்குது. ஸோ இந்த லுக்ஸும் வந்து பெட்டர். ஸோ நான் Galaxy S5க்கு மாற்றுறேன். லுக்ஸ் குட். ஸோ இந்த மாதிரி சில டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம HTML சம்பந்தமான ஃபுல் கோர்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளேலிஸ்ட் படி பார்க்கலாம். Thank you so much for watching this video. Please hit the like button and also subscribe to my channel Website Creators in Tamil.